சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டும் விவசாய உற்பத்தி திறனை ஊக்குவிப்பதற்கும் மத்திய அரசு வழங்கும் பிரதமரின் கிசான் திட்ட நிதியுதவி பெறும் பேருதவியாக உள்ளதாக மதுரை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் விவசாய வளர்ச்சியை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நிதியுதவியை உறுதி செய்யும் வகையிலும் PM கிசான் எனும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் ஆண்டு வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் என 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் உன்னத திட்டமாக மத்திய அரசின் PM கிசான் திட்டம் விளங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் 19 தவணைகளாக தொகை வழங்கப்பட்டு விவசாயிகள் 20வது தவணை தொகையை எதிர்பார்த்திருந்த நிலையில் பாரத பிரதமர் கடந்த 2ஆம் தேதியன்று தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியின் 20வது தவணையை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி தங்களின் கைபேசியில் வந்ததை பார்த்து மகிழ்ச்சியடைந்த மதுரை மாவட்ட பயனாளிகள் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். சக்குடி கிராமம் கோபால் சிறு விவசாயி. எனக்கு ரூபா 2000 கிடைத்திருச்சு. நல்ல உதவி, எனக்கு விவசாயத்துக்கு பெரிய உதவி. பாரத பிரதமருடைய உதவி எனக்கு ரொம்ப நன்றி. மூவேந்திரன், சக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி. மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய கிசான் நிதியானது தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த முறைக்கான தவணை தொகை எங்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவசாய சமுதாயத்திற்கும் இந்த நிதியானது பேருதவியாக இருக்கிறது. விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் தொடர்வதை உறுதி செய்யும் வகையிலும் குறிப்பாக கடன் வழங்குபவர்களின் பிடியில் சிக்காமல் விவசாயிகளை பாதுகாக்கும் பொருட்டும் செயல்படுத்தப்படும் PM கிசான் திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ஓர் வரப்பிரசாதம் என்றே கூறலாம். DD தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து S. ரகுராஜா.